இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இது கரண்ட் இல்லன்னு சொல்லி பப்ளிக்லாம் போராடுறாங்க. அதுக்காக வந்து 2 பேர் அப்பாவும் பையனும்னு நெனைக்கிறேன். அவங்க வந்து பேசுகிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் கரண்ட் இல்லன்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. எதுக்கு இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. இந்த இது என்னது கரண்ட் இல்லை நைட்டு கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டானுங்க. அதனால என்ன சொல்யூஷன் என்ன சொல்யூஷனா? ஆமாம், இவனை தேவையில்லாமல் தெருவில் இருந்து போராடிட்டு இருக்கானவனே. இவனுக்கு வேறு வேலை வெட்டி இல்லை. சும்மா ராத்திரியானா அது வெளியே வந்துடுது கரண்ட் இல்லைன்ட்டு. சரி கரண்ட் இல்லை. அவங்க அப்பா கேட்டாக்கா சொல்யூஷன் என்ன அப்படின்றது சொல்லணும். என்ன சொல்லணும்? கவர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம், ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணோம். ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் ஈபியில் பிரச்சனை இருக்கோ அங்கங்கெல்லாம் வந்து இப்போ மெயின்டெனன்ஸு இன்க்ரீஸ் பண்ணோம். மெயின்டெனன்ஸ் பண்ணால் தான் அந்த கரண்ட்டு ஒழுங்கான முறையில் வரும். இப்போ வேலை செய்கிறவங்க ஆள் கம்மியாக இருக்குது, பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னாக்கா அது மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணோம். இதெல்லாம் பண்ணாக்கா ஓரளவுக்கு அந்த இபி பிரச்சனையை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் பேசணும். அதுதான் வாஸ்தவமான பேச்சு. அதுக்கானது தான் கவர்மெண்ட்டு அதுக்காக தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் பப்ளிக். ஆனால் இவங்க அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்களே பாருங்கள். அதனால தான் இவங்களை என்னமோ நம்ம வந்து இன்னும் கூட வந்து இது சொன்னாங்க கேஸு போட்டு போயிடுறாங்க. சேனல் ஐடியை பிளாக் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் பேசுகிறாங்க, கேள்வி கேட்குறாங்கன்னு உடனே ஐடியை பிளாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது பண்ணக்கூடாது. ஒருத்தவங்க குறை சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை செய்யணும். கவர்மெண்ட் அதை செய்யணும். சரிங்களா? அதை பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. இதுக்கு முன்னாடி பிள்ளைகளை ஸ்கூலில் படிக்க வைக்காமல, எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிக்க வைக்கான். கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபுல்லாக ஆகிட்டுன்ட்டு எங்கே படிக்க வைக்கான்? கவர்மெண்ட் ஸ்கூலில் அவ்வளோதான், ப்ரைவேட்டுக்கு ஓட வேண்டியதான். ப்ரைவேட் ஓட தான். ஆமாம், சரி பஸ்ஸில் போகிறான் ஃபேமிலியை கூட்டிட்டு. பஸ்ஸில் கூட்ட நெரிசலாக இருக்குன்ட்டு எதில் போகிறான்? கார் வாங்கிட்டு போகிறானா இல்லையா? காரு பைக்கு எக்ஸ்பென்சிவாக வாங்கிட்டு போகிறான். இது என்ன இது? ஆமாம், சரி. அது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எப்படி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிற, கவர்மெண்ட் ஸ்கூலில் சரியான ஒரு சொல்லித்தரல அப்படின்னாக்கா ப்ரைவேட்டுக்கு எப்படி போறியோ அப்படி போ. நீ எப்படி என்னது போக்குவரத்து பஸ்ஸில் போகிற, பஸ்ஸில் கூட்டமாக இருக்குது அப்படின்னாக்கா கார் வாங்கிக்கிற, பைக் வாங்கிக்கிற, உன்னோட தேவைக்கு நீ வாங்கிக்கிற இல்லையா? அது மாதிரி கார் பைக் வாங்கிட்டு போ. எப்படி செம்மையா? அப்புறம் காரு பைக்கு ப்ரைவேட்டு ஸ்கூலு இதெல்லாம் ஓகே, நான் ஒத்துக்கிறேன். யாருக்கிட்ட போவா? யார் போவா? இல்லை யார் போவான்னு கேட்குறேன். உன்ன மாதிரி இருக்கிறவங்க அப்பார்ட்மெண்ட்டில் 1.5 கோடி 2 கோடின்னு சொல்லி வீடு வாங்கி இருக்கிறவங்க, சரியா? சொந்தமாக வீடு வாங்கிக்கிட்டு வாசப்படி வாங்கிக்கிட்டு புள்ள குட்டிங்களை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு அதில் வர சம்பாத்தியத்தில் இருக்கிறவங்க, உன்ன மாதிரி பென்ஷன் வாங்கிக்கிட்டு வீட்டில் கலக்கிறவங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸில் 1.5 லட்ச ரூபாவும் 50,000 1 லட்ச ரூபாவும் சம்பளம் வாங்குறவங்க அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க. சரியா? குடிசை வீட்டில் இருக்கிறவங்க வாங்கி வச்சிருக்க மாட்டான். அப்போ நான் அவங்கள குடிசை வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணோம்? குடிசை வீட்டில் இருக்கவங்களாம் என்ன பண்ணோம் சொல்லு? அறிவாளி தானே நீ, முட்டா பைய கிடையாதுல்ல. குடிசை வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவான்? முட்டு கொடுங்கப்பா. உங்கள் தலைவர் என்ன சொன்னார்? ஒரு மாதத்துக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொன்னார். சரியா? அந்த 200 யூனிட் ஃப்ரீ ஒரு மாதத்துக்கு தரல, ஆனால் 2 மாதத்துக்கு, அதுவும் 500 யூனிட்டுக்குள்ளே எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரீ. அப்போது வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? குடிசை வீட்டில் இருக்கவங்க வந்து 200 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுவான், 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுவான், அவனுக்கு ஃப்ரீ தரணும். ஏன்டா அவனுக்கு ஃப்ரீ தரணும்? ஃப்ரீ எல்லாம் உனக்கு தர முடியாது, நீ சோலார் வாங்கி யூஸ் பண்ணிக்கடா அப்படின்னு சொல்கிறீங்களா? சொல்லுங்க. அடுத்தப்பில் என்ன சொல்றது? கரண்ட்டுக்கும்
அதுக்கும் கரண்ட்டு கவர்மெண்ட்டால் கொடுக்க முடியலன்னா சோலாரை வாங்கி வை. ஆமாம், இது நல்லா இருக்கு. ஆமாம், சோலாருக்கு மாற வேண்டியது எதுக்கு ரோட்டில் இடந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் நீ ப்ரைவேட்டுக்கு போகிற தெரியாமே. ஆமாம், ப்ரைவேட்டில் சோலாரை வாங்கி வைக்கிறதுக்கு உனக்கு உனக்கு ஏன் வலிக்கு? ஆமாம், அதானே உனக்கு ஏன் ப்ரைவேட்டில் சோலார் வாங்கி வைக்க வலிக்கு? எல்லாம் ப்ரைவேட்டில் உனக்கு வேணும், ஆனால் சோலார் மட்டும் ப்ரைவேட்டில் இல்லை. நான் கரண்ட்டு நீங்கள் தான் தரணும். சோலாரோட மதிப்பு என்ன? 1000 2000 விற்குதா? வாங்கி மாட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? அப்படி இல்லை நீ சோலாருக்கு ஆடு எதாவது கொடுக்குறியா? காசு எதாவது கொடுத்துருக்காங்களோ சோலாருக்கு போக சொல்லி, சோலாரை ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது உங்கள்கிட்ட ஏதாவது டைப் எதாவது போட்டிருக்கியா சோலார் கம்பெனியோட? அந்த சோலார் கம்பெனி என்னன்றது நீயே சொல்லிடு. இல்லை குடிசை வீட்டில் இருக்கிறவன் சோலார் எங்கே மாட்டுவான் அதையும் சொல்லிடு. உனக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். அதில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து மாடி வீட்லேயும் இதுலேயும் தங்கியிருக்கவங்க தான் அப்படி இருக்காங்களான்னு பாரு. எல்லோரும் வந்து ஏழை எளிய மக்கள் தான் ரோட்டில் இருந்து போராடிட்டு இருக்காங்க, தவிர்த்து எந்த பணக்காரனும் வந்து இங்கே போராடிட்டு இல்லை. ஏன்னா அவன்லாம் சோலார் தான் போட்டு வச்சுருப்பான், ஜென்ரேட்டர் வாங்கி வச்சுருப்பான். சரியா? ஜென்செட் வச்சுருப்பான். உன் வீட்டில் இருக்கும், இன்வெர்டர் வச்சுருப்ப, சோலார் வச்சுருப்ப, எல்லாமே வச்சுருப்பல்ல. அதனால தான் அவ்வளோ வந்து சோலாருக்கு போ அப்படின்னுங்கிற. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்கா, உங்கள் தலைவருக்கு ஆட்சி செய்கிறதுக்கு முடியல, சரியான அந்த கட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து சோலாருக்கு போ அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறேன். குடிசை வீட்டில் மாட்ட முடியாதுங்க. சரிங்களா? குடிசை வீட்டில் மாட்ட முடியாது. அவன் வந்து எல்லாரும் வந்து சொந்த வீட்டுக்காரனும் கிடையாது, வாடகை வீட்டில் தான் இருப்பான். சரிங்களா? அவங்கெல்லாம் எங்கே எப்படி பண்ணுவாங்க சோலாருக்கு? 80% மக்கள் வந்து சென்னையிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி 60-40ன்னே வச்சுக்கோங்களேன். அந்த 40%க்கான மக்களுக்கான அரசு இல்லையா இது? 40% வந்து மக்கள் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களால சோலார் போட முடியுமா? இல்லை ஹவுஸ் ஓனர் விட்டுருவாரா? சொல்லுங்கள். அறிவு இருக்கிறவங்க ஏதாவது இந்த மாதிரி கேள்வி வைப்பானா? இல்லை பதில் சொல்லுவானா? முட்டு கொடுப்பானா? முதல்ல இந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தை சொல்லி முட்டு கொடுப்பானா? அடுத்தது என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். நீங்கள் தான் தரணும். நல்லா இருக்கு. இவ்வளோதான் கவர்மெண்ட்டு எவ்வளோ தான் செய்யும். கவர்மெண்ட் எனக்கும் அதான் சொல்லும்போது தான் எனக்கு புரியுது. தண்ணியும் பாரு ரோட்டில் வந்துடுது, தண்ணி இல்லைன்ட்டு. கேன் தண்ணி வாங்கி குடி. எதுக்கு நாங்கள் கம்பெனிலாம் வச்சு விட்ருக்கேன்? கேனு, அக்குவாஃபினா, டொக்குவாஃபினா, கிங்கிலி, பிங்கிலி எதுக்கு இருக்கு? குடிக்கிறதுக்கு தான் இருக்கு. சுற்றி கொடுத்து வாங்கு. அதே மாதிரி சோலாரும் வச்சிருக்கான். சோலார் தண்ணி, காற்று இதெல்லாமே ப்ரைவேட்டேஷன் போவேன் அப்படின்றாங்க. எல்லாத்தையுமே ப்ரைவேட்டேஷனுக்கே போனோம் அப்படின்னாக்கா, அப்போ அரசாங்கம் எதுக்கு? ஆட்சி அதிகாரன்றது எதுக்கு? எல்லாமே ப்ரைவேட்டே வாங்கிட்டு போயிடுவோமே. ஆட்சியை கலைச்சிருங்க. ஆட்சியை கலைச்சிங்கன்னா எந்த எதுவுமே கிடையாது. எல்லோரும் அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க ப்ரைவேட்டில் என்னென்ன கிடைக்குதோ எல்லா விலைவாசெல்லாம் ஏற்றுவாங்க. எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம், சுகபோகமாக இருக்கலாம். எதுக்கு? ஆட்சியை கலைச்சிட்டு போயிருங்க. நான் வந்தால் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தானே வந்தீங்க. நீங்கள் பேசுகிறதுல கடைசியில் எங்கே வந்து நிற்கணும்னா, ஆட்சியை கலைங்க, ப்ரைவேட்டேஷன் வேணாம் அப்படின்றது தான் வந்து நிற்கும். சரிங்களா? பேசும்போது பார்த்து பேசுங்க. இது வந்து சரியான பதிலாக இல்லை. எல்லாம் வந்து நாங்கள் என்னமோ உங்களுக்கு அடிமை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. தப்பும் தவறுமா பேசாதீங்க, சரியான முறையில் பேசுங்க. சரிங்களா? வீடியோ போடும்போது கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிலிட்டியோடு பேசுங்க. சரிங்களா? எதுவுமே எங்களுக்கு இல்லை உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி பேசாதீங்க. நான் இன்றைக்கி நீங்கள் மேலே இருக்கிறவங்க நாளைக்கு நீங்கள் கீழே இறங்கி வரலாம். கீழே இறங்கி வந்துட்டிங்கன்னா நீங்களும் எங்களை மாதிரி தான் நின்று போராட வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? பேசும்போது பார்த்து பேசுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.
பேனல் மானியம் கொடுக்கானோப்பா. கவர்மெண்ட்ல மானியம் இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? உனக்கு வாட்டுக்கு பைசாவும் போடுறதுக்கு துட்டு தரணும், நாங்கள் திரும்ப கரண்ட்டும் ஃப்ரீயாக தரணும், திரும்ப இடைவிடாமல் தந்து உனக்கு ஏசி எல்லாம் போட்டு குழுன்னு தருவாங்க. சோலாரை வாங்கிட்டு ஒழுங்காக வீட்டில் போய் பாடுற ரோட்லேருந்து ஸ்ட்ரைக் பண்ணாத சொல்லியாச்சு. எனக்கு தெரிஞ்சாதான் பார்க்க கண்ட்ராவியாக இருக்குது. கரண்ட் இல்லைன்னா என்ன செய்யணும்? சோலார் வாங்கி காலையில் விடிஞ்ச உடனே நேராக கடைக்கு போ, ஒரு சோலாரை வாங்கி வீட்டில் மாட்டு நிம்மதியாக தூங்கு. பொண்டாட்டி பிள்ளைல சந்தோஷமாவை என்ஜாயாவை. அதை விட்டுட்டு சும்மா கவர்மெண்ட்டே குறை சொல்லக்கூடாது. எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். கரெக்டு தானே? கரெக்டு தான். பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குன்ட்டு.